ஹலோ எவ்ரிவன், டுடே மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம். பாப்பா காலையிலே சாட் ஒர்க் இருந்ததுன்னு பண்ணிகிட்டு இருந்தா. நான் இன்றைக்கி கோவக்காய் பொரியலும் பீட்ரூட் ரைஸும் தான் பண்ணியிருந்தேன். நான் எப்படி கோவக்காய் பொரியல் பண்ணுவேன்னா, கோவக்காவை நீளமாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, பச்சை மிளகாய் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகு, சோம்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. அது கூட ஒரு துண்டு இஞ்சி மட்டும் தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கோவக்காயும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும், ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடியும், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஆயிலையே நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். கோவக்காய் வந்து தண்ணிக்காய் அப்படிங்கிறதுனால அதுவே தண்ணி விடும். ஒரு விசில் வச்சு இறக்குனீங்க அப்படின்னா நல்லா வெந்துடும். கோவக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சோண்டு தேங்காய் மட்டும் துருவி சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டு இறக்குனீங்கன்னா கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிருங்க. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பீட்ரூட் ரைஸ்க்கு வந்து பீட்ரூட்டை நல்லா துருவி வச்சுக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு 1.5 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால 1.5 தக்காளி எடுத்திருக்கேன். அது கூட ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு அதில் ஒரு துண்டு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு, உளுந்து எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயத்தையும், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு 3 பல்லு வெள்ளைப்பூண்டு, அந்த பூண்டையும் நல்லா தட்டி அது கூட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சில்லி பவுடரும், கரம் மசாலாவும், கொஞ்சோண்டு மல்லித்தூளும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம துருவி வச்சிருந்த பீட்ரூட்டையும் சேர்த்து தண்ணி நல்லா தெளித்து விட்ருங்க. தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாம், துருவி வச்சது அப்படிங்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். தண்ணி தெளித்து விட்டு மூடி வச்சு இறக்குனீங்கன்னா நல்லா பீட்ரூட் வெந்துடும். அது கூட ரைஸில் வந்து நான் உப்பு போட்டு தான் வடிச்சிருந்தேன். உங்களுக்கு உப்பு தேவை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸையும் அது கூட சேர்த்து ஒரு பாதி லெமனை வந்து அது கூட புழிஞ்சு விட்டு நல்லா கிண்டி விட்டு இறக்குனீங்கன்னா அருமையான பீட்ரூட் ரைஸ் ரெடி ஆயிருங்க. கடைசியாக இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சோண்டு மல்லி இலை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான் பண்ணியிருந்தேன். எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் தோசை தான் பண்ணியிருந்தேன். பாப்பாங்க பீட்ரூட் ரைஸே சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்க 2 பேருக்கும் பீட்ரூட் ரைஸே போட்டு கொடுத்துட்டேன். அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால 2 பேரும் தலை குளிச்சிருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் கிச்சனில் லஞ்செல்லாம் பேக் பண்ணுற வேலை கொஞ்சம் இருந்ததுங்களா, நான் கிச்சனுக்கு போயிட்டேன். பாப்பாங்க 2 பேரும் அவங்களே ஹேர் ட்ரையர்லாம் போட்டுக்குவாங்க. பெரிய பாப்பா வந்து சின்ன பாப்பாவுக்கு ஹேர் ட்ரையர் போட்டு நல்லா தலையை உணர்த்தி விட்டுருவான். சின்ன பாப்பாவுக்கு வந்து ஹேர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ தான் கட் பண்ணியிருந்தேன், ஆனாலும் திருப்பி வளர்ந்துச்சு. அவளுக்கு கொஞ்சம் அடர்த்தியாகவும் இருக்கும், கர்லிங் ஹேர் வேறுங்களா, அதனால் காயறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். அப்புறம் ஹேர் ட்ரையெல்லாம் போட்டு அவங்க ரெடி ஆகிட்டாங்க. நான் வந்ததுக்கப்புறம் தலையெல்லாம் செய்விட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கண்ணாடி முன்னாடி ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று மேக்கப்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க. சரி ஓகே, நீங்கள் சாமி கும்பிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அவங்க 2 பேரும் சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் நானும் கிளம்பியாச்சு. பாப்பாங்க 2 பேரையும் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு நானும் கிளம்பிட்டேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.